மரணத்துடைய நிலைமை அல்லாஹ் சொல்கிறான். என் மரணத்துடைய நிலைமை எப்படித்தான் இருக்கும், உங்களுடைய மரணத்துடைய நிலைமையும் அப்படித்தான் இருக்கும். ஒரு முஃமின் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவன் இந்த உலக வாழ்வை விட்டு மறு உலக வாழ்வை நோக்கி தயாராகினால் மலக்குகள் அவரிடத்திலே இறங்குவார்கள். அந்த மலக்குகளுடைய தோற்றம் பீதுல் உஜூஹ், வெள்ளை நிற முகங்களோடு, அந்த முகத்துடைய வெளிச்சம் சூரியனுடைய பிரகாசத்தை போன்று இருக்கக்கூடிய நிலையில் மலக்குகள் அவனுக்கு முன்னால் வருவார்கள். அவர்களோடு கஃபனும் மின் அக்னாஃபில் ஜன்னah, சொர்க்கத்துடைய ஆடைகள் இருக்கும், சொர்க்கத்துடைய நறுமணங்கள் அதில் பூசப்பட்டிருக்கும். யாருக்கு உயிர் எடுக்கப்படுகிறதோ அவனுடைய பார்வை எட்டும் தூரம் வரை வந்து அமர்ந்து கொள்ளுவார்கள். குல் மௌத் அந்த சபைக்கு வருவார், வந்து அவருடைய தலைமாட்டின் அருகிலே அமருவார். அமர்ந்து சொல்லுவார் அந்த முஃமினை பார்த்து, சுத்தமான ஆத்துமாவே இந்த உடம்பில் இருந்து வெளியே வா. அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உன் மீது இருக்கும் நிலையில், அல்லாஹ் உன்னை பொருந்திக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அல்லாஹ் இந்த வார்த்தையை மரண நேரத்தில் கேட்கக்கூடிய வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. அந்த உயிர், அல்லாஹ்வுடைய தூதர் உதாரணத்தோடு சொன்னார்கள், ஒரு குடுவையிலிருந்து தண்ணீரை கவிழ்த்தால் அந்த தண்ணீர் சொட்டுகள் எப்படி வேகமாக வடிந்தோடுமோ அது போன்று உயிர் அந்த உடம்பில் இருந்து வெளியேறிவிடும். சுப்ஹானல்லாஹ். அதற்கு பிறகு அந்த மலக்குல் மௌத் அந்த உயிரை மலாயிகத்துர் ரஹ்மாவுடைய கரத்தில் கொடுப்பார்கள். அவர்கள் சொர்க்கத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த ஆடையில் அந்த உயிரை அதில் சுமந்து சொல்லுவார்கள். சுமந்து வானத்தை நோக்கி எடுத்து செல்லுவார்கள். வானத்தை நோக்கி செல்லக்கூடிய எல்லா இடங்களிலும் மலக்குகள் அவர்களை சூழ்ந்து கேட்பார்கள், இது யாருடைய சுத்தமான உயிர் என்று. அப்போது சொல்லப்படும், ஃபுலான் இப்னு ஃபுலான், இன்னார் மனிதருடைய மகன், இன்னார் மகன் என்று உலகத்திலே அவருக்கு அழைக்கப்பட்ட பெயரை விட கண்ணியமான பெயரை கொண்டு அவரை அழைக்கப்பட்டு வானத்தை நோக்கி எடுத்து செல்லப்படும். பூமியுடைய முதல் வானம் தட்டப்படும், திறக்கப்படும். அந்த முதல் வானம், இரண்டாவது வானம், மூன்றாவது வானம், ஏழாவது வானம் வந்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய கட்டளை நேரடியாக வரும். இந்த அடியானுடைய உயிரை இல்லியீன் என்ற உயர்ந்தோர்களுடைய ஏட்டில் பதிவு செய்யுங்கள். இந்த உயிரை பூமிக்கு அழைத்து செல்லுங்கள். அதிலிருந்து தான் அவர்களை நாம் படைத்தோம், அதில் தான் மீண்டும் செலுத்துவோம், மீண்டும் மறுமைக்காக அதிலிருந்து தான் அவர்களை எழுப்புவோம் என்ற அழைப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படும். அதற்கு பிறகு அந்த உயிரை அந்த மலக்குகள் சுமந்து வந்து மண்ணறையில் இருக்கக்கூடிய அந்த உடம்பில் மீண்டும் அந்த உயிரை செலுத்துவார்கள். செலுத்தப்பட்டவுடன் மலக்கான், இரண்டு மலக்குகள் வருவார்கள், முன்கர் நக்கீர். அவருக்கு அருகிலே அமருவார்கள். அவரை பார்த்து நேரடியாக கேட்பார்கள், மன் ரப்புக, உன் இறைவன் யார்? அவர் சொல்லுவார், ரப்பி அல்லாஹ், என் இறைவன் அல்லாஹ். ஃபமாதீனுக், உன்னுடைய மார்க்கம் எது? நீ கடந்து வந்த பாதை வழி எது? ஃபயகூலு தீனில் இஸ்லாம், அந்த அனுப்பப்பட்ட இந்த ரசூலை பற்றி, இந்த மனிதரை பற்றி என்ன சொல்கிறீர் என்று அவர் சொல்லுவார், ஹுவ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல்